Hello students, today நம்ம functions of human resource managementல operative function பார்க்க போகிறோம். ஆல்ரெடி operative functionல 5 headings வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற லாஸ்ட்டு 10 headings வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோட வந்து இந்த functions of human resource management கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இப்போ 6th பாயிண்ட் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலான்ட்டா போய்ட்டு பாருங்கள். ஓகே, எம்ப்ளாயி வெல்ஃபேர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அதுவும் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இது வந்து ஒன் ஆஃப் தி ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாய்க்கு தேவையான எல்லா வெல்ஃபேர் ஃபெசிலிட்டியுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஏன் வந்து இது ரொம்பவே முக்கியம் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி வெல்ஃபேர் வந்து சரியாக இல்லைன்னா அந்த எம்ப்ளாயி அந்த கம்பெனிலேருந்து குவிட் ஆகி வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுவாங்க. ஸோ எம்ப்ளாயியை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடான நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறப்போ அந்த எம்ப்ளாயி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணுவாங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எம்ப்ளாயி வெல்ஃபேரில் பார்த்தீங்கன்னா, ஆஃபரிங் பெட் இன்சூரன்ஸ். சில பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் வளர்க்குற பெட்டுக்கு கூட வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாயியும், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயியும் ஃப்ரீ மீல்ஸ், ஸ்நாக்ஸ், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், கம்பெனிக்குள்ளே சாப்பிட்ற எதுக்குமே வந்து அவங்க மணி வந்து வாங்கிக்க மாட்டாங்க, எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க எம்ப்ளாயி அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயியோட, அதாவது அந்த ஒர்க்கரோட ஃபேமிலிஸ்க்கு கூட எந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கினாலும், எந்த மாதிரியான சர்வீஸ் வந்து அவங்க எடுத்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்டன்% டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, அந்த எம்ப்ளாயியை அந்த கம்பெனியில் எப்போதுமே தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வெல்ஃபேர்லாம் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து இருப்பாங்க. அதனால இன்னொரு கம்பெனிக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே அவங்க மனசில் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு 7th ஒன் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, எம்ப்ளாயி டர்ன் ஓவர் அப்படின்னா என்னென்னா, டர்ன் ஓவர் அப்படின்னா எம்ப்ளாயி அந்த கம்பெனியை விட்டு குவிட் பண்ணிவிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போகிறது. இது வந்து நடக்க விடாமல் பார்த்துக்கணும். இது யாரோட வேலை அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஓகே, அப்போ வந்து எம்ப்ளாயி வந்து வேறு கம்பெனிக்கு போகக்கூடாது அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், எம்ப்ளாயிக்கு வந்து எல்லா விதமான வெல்ஃபேர் ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும், அவங்கள சாட்டிஸ்ஃபைடாக பார்த்துக்கணும். அதுதான் நம்ம மேலே பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா, சஸ்டெய்னிங் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் எம்ப்ளாயி. யார் ரொம்பவே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தக்க வச்சுக்கணும். சஸ்டெய்னிங் அப்படின்னா தக்க வச்சுக்கிறது. நல்லா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி வந்து இன்னொரு கம்பெனிக்கு போய்ட்டால் கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய லாஸ். அதனால் அந்த எம்ப்ளாயியை எப்படி வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய பிளான் பண்ணணும். அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாமா, இல்லைனா வேறு ஏதாவது அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாமா, ஆஃபர் ப்ரொவைட் பண்ணலாமா, என்ன மாதிரிலாம் வந்து ஆஃபர், எந்த மாதிரிலாம் பெனிஃபிட்லாம் கொடுத்தா எம்ப்ளாயியோட முறையில் வந்து நம்ம சம்பாதிக்கலாம். முறையில் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ், எப்படி வந்து நம்ம கம்பெனி மேலே அந்த எம்ப்ளாயிக்கு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படிங்கிறத அவங்க திங்க் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங். ஒரு எம்ப்ளாயி ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் எப்போதுமே அவங்க டென்ஷனாகவும் ஃப்ரெஸ்ட்ரேட்டாகவும் இருக்காங்கன்னா அதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணணும். கவுன்சிலிங்லாம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயோட சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா லோன் தேவைப்பட்டால் லோன் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணுறது மூலிமா எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருப்பாங்க. ஓகே, இது மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம கம்பெனி நமக்காக எல்லாமே பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் நம்ம கம்பெனிக்காக நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எம்ப்ளாயிக்கு வரும். ஓகே, ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லேபர் ரிலேஷன். லேபர் ரிலேஷன் அப்படின்னா எப்போதுமே மேனேஜ்மெண்ட் வந்து லேபரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா எம்ப்ளாயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரேட் யூனியன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஒர்க்கர்ஸும் ஒன்றா இருப்பாங்க. அதுக்கு வந்து ட்ரேட் யூனியனுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ட்ரேட் யூனியனோட ஹெட்டு தான் எம்ப்ளாயோட பிரச்சனையை மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி என்ன மாதிரியான டெசிஷன் எடுத்தாலும் மேனேஜ்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் யூனியனோட ஹெட்டை வந்து கலந்து பேசி தான் அவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்சனல் ரிசர்ச் பார்க்கலாம்.
பர்சனல் ரிசர்ச்சில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே வந்து ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க. எப்படி என்னென்ன மாதிரியான ரிசர்ச் அப்படின்னா எம்ப்ளாய்கிட்டேயே போய்ட்டு டைரெக்டாக அவங்களோட ஒப்பீனியனை தெரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயும் அவங்களோட வேஜ் பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னு நினச்சாங்களா, அவங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்குது, அவங்களுக்கு உண்மையிலேயே ப்ரமோஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒர்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயியோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒவ்வொரு எம்ப்ளாயும் சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ண முடியுதா, இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு லீடர் இருப்பாங்க. ஸோ இந்த லீடரோட லீடர்ஷிப் எல்லாமே எப்படி இருக்குது, ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, எல்லா எம்ப்ளாயும் சாட்டிஸ்ஃபைடான எம்ப்ளாயியாக இருக்காங்களா கம்பெனியில், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் என்னென்ன சால்வ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பர்சனல் ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா எல்லா எம்ப்ளாயுமே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க. ஸோ ஆர்கனைசேஷனோட கோல் அப்படிங்கிறதும் ஈஸியாக இதனால் அச்சீவ் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹெட்டிங் என்ன அப்படின்னா பர்சனல் ரெக்கார்ட். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ரிசர்ச் பண்ணி. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர் ரெக்கார்டிங், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட்ரைவிங் எம்ப்ளாயி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் அவங்க கலெக்ட் பண்ணது, அவங்க தெரிஞ்சுக்கிட்டது, ரிசர்ச் பண்ணது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் சிலது கொடுத்துருக்கேன் இதில். எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு எம்ப்ளாயி பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு எம்ப்ளாயி எவ்வளோ ஒர்க்கிங் ஹார்ஸ், எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, அதிகமான மணி நேரம் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏர்னிங் ஹிஸ்ட்ரியும், அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணுது, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறது மூலிமா அப்படிங்கிற எல்லாமே அவங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னாலே ஒரு கம்பெனி வந்து எப்போதுமே வந்து ஹையர் லெவலுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ முன்னாடி இருக்கிற 2 வீடியோவும் நான் இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ரைடர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.